வணக்கம் என் ஃபேமிலி. வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா, வீரவேல் முருகனுக்கு அரோகரா. இன்றைக்கி செவ்வாய் ஓரையில் வெற்றிலை தீபம் 3வது வாரம் வந்து போட்டிருக்கோம். அந்த வீடியோ தான், டீட்டெயில்டான வீடியோ தான் இது. இதுக்கு முன்னாடி நான் 2ஆம் வாரம் வெற்றிலை தீபம் சொல்லிட்டு நல்லா டீட்டெயிலாகவே நான் போட்டிருப்பேன். அதில் எத்தனை அபிஷேகம் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாம் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, கமெண்ட் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு உடனே வரும். உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்குலாம் ஷேர் பண்ணி விடுங்க. இன்றைக்கி வந்து 3வது வாரம் வெற்றிலை தீபத்துக்கு வந்து நான் 3 அபிஷேகம் தான் செலக்ட் பண்ணியிருக்கேன். 2வது வாரம் நான் 7 5 செஞ்சுருந்தேன். இந்த வாரம் 3 தான் செஞ்சுருக்கேன். ஃபஸ்ட்டு வந்து மஞ்சள் அபிஷேகம் வந்து ஆரம்பிக்கிறோம். மங்களங்கள் நிறைந்தவரே, எங்கள் தாயும் மாணவரே, உமக்கு மஞ்சள் அபிஷேகம் செய்ய புண்ணியம் செய்தோம். நாங்கள் மஞ்சள் அபிஷேகம் செய்ய புண்ணியம் செய்தோம். ஐயா முருகையா, ஐயா கந்தையா, வேல்வேல் முருகா, வெற்றிவேல் முருகா, முருகனுக்கு அரோகரா. மஞ்சள் அபிஷேகம் நம்ம முடிச்சிட்டோம். அடுத்து வந்து நான் சந்தன அபிஷேகம் பண்ணிக்கிறேன். அடுத்து விபூதி அபிஷேகம். 3 அபிஷேகம் தான் நான் இன்றைக்கி எடுத்திருக்கேன். நான் வந்து பண்ணியிருக்கிற முருகனுக்கு மாலை கட்டி கோர்த்தது இதெல்லாம் பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிச்சு அப்படின்னா லைக் பண்ணிட மறந்துடாதீங்க. லைக் பட்டன் அமைக்கிக்கோங்க. உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும். எங்கள் வீட்டு முருகன் நிச்சயமாக உங்களுக்கு பிடிக்கும், எனக்கு நம்பிக்கை இருக்குது. சரி, அடுத்த அபிஷேகம் பார்த்திங்கன்னா சந்தன அபிஷேகம். சந்திரரும் சூரியரும் சந்தமனம் தந்தனமோ, உமக்கு சந்தன அபிஷேகம் செய்ய புண்ணியம் செய்தோம். நாங்கள் சந்தன அபிஷேகம் செய்ய புண்ணியம் செய்தோம். ஐயா முருகையா, ஐயா கந்தையா, வேல்வேல் முருகா, வெற்றிவேல் முருகா, அரோகரா. வேல்வேல் முருகா, வெற்றிவேல் முருகா, அரோகரா. அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா விபூதி அபிஷேகம் பண்ணிக்கிறோம். ஒவ்வொரு அபிஷேகத்துக்கு அப்புறமும் நம்ம வந்து தண்ணியால், அதாவது தீர்த்தத்தால் அபிஷேகம் பண்ணிவிட்டு அதுக்கு பிறகு தான் பண்ணணும். இதெல்லாமே நான் உங்களுக்கு டீட்டெயிலாக 2nd வாரம் வெற்றிலை தீபம்ன்ற வீடியோவில் சொல்லியிருப்பேன் நான். அதனால் இதில் அவ்வளோவா சொல்லாமல் நான் டக்குன்னு போயிட்டுருக்கேன். விபூதி அபிஷேகம் பண்ணிக்கலாம். விபூதி அபிஷேகம் பண்ணிவிட்டு நீங்கள் விபூதி எடுத்து நெத்தியில் வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து அதை தீர்த்தத்தால் கழுவிக்கலாம். விண்ணுக்கும் மண்ணுக்கும் நாயகரே, வினைகளெல்லாம் தீர்ப்பவரே, உமக்கு விபூதி அபிஷேகம் செய்ய புண்ணியம் செய்தோம். நாங்கள் விபூதி அபிஷேகம் செய்ய புண்ணியம் செய்தோம். ஐயா முருகையா, ஐயா கந்தையா, வேல்வேல் முருகா, வெற்றிவேல் முருகா, அரோகரா. வேல்வேல் முருகா, வெற்றிவேல் முருகா, அரோகரா. விபூதி அபிஷேகம் நம்ம பண்ணியாச்சு. நீங்கள் வந்து வேல் வச்சுருக்கீங்க அப்படின்னா வேலுக்கு அபிஷேகம் பண்ணிக்கலாம் செவ்வாய் உரையில். அப்படி இல்லைன்னா முருகன் சிலை வச்சுருக்கீங்க அப்படின்னா முருகன் சிலைக்கு பண்ணிக்கலாம். ரெண்டுமே ஒன்று தான். நாங்கள் வந்து செம்பு வேல் வச்சுக்கலாம், நான் வேலுக்கே அபிஷேகம் பண்ணிக்கிறேன். எங்கள் வீட்டில் இருக்கிற முருகன் சிலை வந்து நான் அபிஷேகம் பண்ணுறதில்ல. அது வந்து மார்பிள் சிலை, அதனால் பண்ணுறதில்ல. நான் இதுக்கே பண்ணிக்கிறது. இப்போ வந்து நம்ம அபிஷேகம் 3 அபிஷேகம் முடிச்சாச்சு. அதை வந்து நல்லா சுத்தமான துணியால் தொடச்சிக்கோங்க. தொடச்சிட்டு பொட்டெல்லாம் வச்சுட்டு அலங்காரம் பண்ணிவிட்டு தூக்கி வைங்க தட்டில். வெறுமனை வச்சிடாதீங்க. தட்டில் வந்து வைக்கும் போது பச்சரிசி, அது மேலே மஞ்சள், கொஞ்சோண்டு குங்குமம் போட்டு அது மேலே வந்து வைக்கணும். நுனியில் வந்து எப்போவுமே வந்து சந்தனம் குங்குமம் வைக்கணும். அப்படி நுனியில் வைக்கலை அப்படின்றவங்க எலுமிச்சம்பழம் கோர்த்து விட்டுக்கலாம். நான் எலுமிச்சம்பழம் வந்து குத்துறதில்ல, அதனால் நான் வந்து மஞ்சள் குங்குமமே எப்போவுமே வச்சுக்கிறேன் நம்ம வீட்டில். நான் வந்து பட்டை போட்டுக்குவேன் எப்போவுமே. இதெல்லாம் நான் சொல்லியிருப்பேன் உங்களுக்கு 2nd வாரத்துலேயே. சரி, 3rd வாரமும் டீட்டெயிலிங்காகவே போட்டுடலாம் அப்படின்றதுக்காக நான் இதை வந்து போட்டிருக்கேன். இப்போ நம்ம அதை வந்து பச்சரிசி ஆல்ரெடி நான் போட்டு வச்சிட்டேன். லென்த்தாக போகும் வீடியோ அப்படின்றனால நான் போட்டு வச்சிட்டேன். அது மேலே நான் அப்படியே வச்சுக்கிறேன். அப்புறம் வந்து மணப்பலகையில் வந்து கோலம் போட்டு வச்சுட்டேன். ஏற்கனவே கோலம் போட்டதில் வந்து நம்ம பொட்டு மட்டும் சந்தன பொட்டு இதெல்லாம் வச்சுட்டு முருகன் சிலையை வந்து நம்ம தூக்கி வைக்க போகிறோம். முருகன் சிலையுமே நான் ஆல்ரெடி வந்து பொட்டு எல்லாமே வச்சுட்டேன். கட்டாயமாக பலகையில் வைக்கணுமா அப்படின்லாம் இல்லை. எனக்கு வந்து ஒரு விசேஷ நாள் அப்படின்னா எனக்கு பலகையில் வைக்கிறது தான் எனக்கு செட் ஆகும். அதனால் வந்து பலகையில் நான் வச்சுப்பேன். நீங்கள் எப்போவும் வச்சுருக்க இடத்துல வச்சுட்டு கூட முன்னாடி இடம் இருக்குது அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் தட்டில் வந்து வெத்தலை வைக்கலாம். எனக்கு முன்னாடி அவ்வளோவா இடம் இல்லை, அதனால நான் வந்து பலகையில் இறக்கி வச்சுட்டு நான் வந்து வெத்தலை தீபம் போட்டுக்கிறேன். பக்கத்துலேயே ஒரு மயில் இருக்க வச்சாச்சு. அப்புறம் வந்து தட்டு நம்ம எந்த தட்டில் வந்து போட போகிறோமோ அந்த தட்டில் வந்து பொட்டு வச்சுக்கோங்க. நான் பொட்டெல்லாம் வச்சுட்டேன். நான் எல்லாமே ஸ்பீட் மோஷனில் தான் வச்சுருக்கேன். பொட்டெல்லாம் வச்சு முடிச்சதுக்கப்புறம் வெத்தலையோட காம்பெல்லாம் கிள்ளிட்டு வெத்தலையிலையும் பொட்டு வச்சுக்கோங்க. நான் வேகமாக போட்டு வச்சுட்டு எடுத்து அடுக்கிட்டேன். நீங்கள் வந்து எந்த மாதிரி வேணால் அடுக்கலாம். வெத்தலையை வந்து எந்த பக்கம் திருப்பி வேணாலும் அடிக்கலாம், ஆனால் ஒரே மாதிரி அடுக்கிக்கோங்க. அடுக்கிட்டு 6 விளக்கு போடுற பழக்கம் இருக்குது உங்கள்கிட்ட அப்படின்னா நீங்கள் 6 விளக்கு போட்டுக்கோங்க. ஒரு விளக்கு போடுறதுனால போடலாம். நான் வந்து எப்போவுமே நடுவில் மட்டும் ஒரே ஒரு தீபம் மட்டும் போட்டுப்பேன். செவ்வாய் உரையில் வந்து விளக்கேற்றுறது எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய கடன் பிரச்சனை தீரும், செல்வம் வந்து பெருகும் அப்படின்னு சொல்கிறாங்க. மெயினாக கடன் பிரச்சனை தீரும், மன மகிழ்ச்சி உண்டாகும் அப்படின்னு சொல்லப்படுது. ஒரு வேண்டுதல் நல்லபடியாக வச்சுட்டு வேண்டிக்கும் போது இத்தனை வாரம், அதாவது 7 வாரம் நான் போடுறேன்
5 வாரம் போடுறேன் 9 வாரம் போடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு எத்தனை வாரம் முடியுதோ அத்தனை வாரம் நீங்கள் வேண்டிக்கோங்க. நான் வந்து 9 வாரம் வேண்டியிருக்கேன். இது என்னோடய 3வது வாரம். அவங்களுக்கு எந்த மாதிரி முடியுதோ அத்தனை வாரம் நீங்கள் வேண்டிக்கிட்டு செய்யலாம். அந்த வெத்தலை காம்பை வந்து நான் விளக்குக்குள்ளேயே போட்டுவிட்டேன். எப்போவுமே இதுக்கு வந்து முருகனுக்கு ஏற்றும் போது செவ்வாய் உரையில் ஏற்றக்கூடிய விளக்கு வந்து நெய் விளக்காகவே நீங்கள் வந்து ஏற்றிக்கோங்க. கண்டிப்பான முறையில் சஷ்டியில் ஏற்றும் போது நம்ம நெய் விளக்கு தான் ஏற்றணும். அதே மாதிரி இதுலேயுமே நீங்கள் நெய் விளக்கே ஏற்றிக்கோங்க. இப்போ வந்து நான் திரி போட்டுக்கிறேன். எப்போவுமே திரி போட்டுட்டு நெய் ஊற்றுற இதெல்லாம் எல்லாருக்கும் தெரிஞ்சது. இருந்தாலும் நான் வந்து சொல்லிடுறேன். அதுக்கப்புறம் வந்து நான் வேல் வந்து தூக்கி வச்சுக்கிறேன். நான் வந்து பூவெல்லாம் வந்து பறித்து, நம்ம வீட்டு பூ தான் எல்லா பூவுமே பறித்து எதுக்கு தேவையோ என்னென்ன சாமிக்கு தேவையோ அந்த மாதிரி நான் வந்து கோர்த்துக்கிறேன். கோர்த்து நான் ஆல்ரெடி வச்சுட்டேன். நான் எப்போவுமே வேலுக்கு வந்து உருண்டையாக கோர்த்துட்டு அதை பின்னாடி வந்து கட்டி விட்டுருவேன் இருக்குமா. நான் அந்த மாதிரி செய்வேன். எனக்கு அது அழகாக இருக்க மாதிரி தோணுது. உங்களுக்கு இது அழகாக இருக்குன்னு தோணுச்சுன்னா லைக் பண்ணுங்கள். அப்புறம் வந்து நான் பின்னாடி வந்து ஒரு டபுள் சைட் செலோட்டை போட்டிருக்கேன். அதில் வந்து நான் ஒரு அரளிப்பூ வந்து நான் கோர்த்து விட்டுக்கிறேன். முருகனுக்கு வந்து நான் இந்த தடவை இப்படி மாலை கோட்டிருக்கேன். முன்னாடி வீடியோஸ்லாம் நீங்கள் போய் பார்த்துருந்தா தெரியும். ஷார்ட்ஸ் எல்லாம் பார்த்தவங்களுக்கு தெரியும். நான் ஒத்தையாக வந்து அரளிப்பூ வந்து கோர்த்துருப்பேன். இன்றைக்கி நம்ம வீட்டில் பூ நிறையாவே இருந்தது. அதனால சரி நல்லா மொந்தையாகவே நல்லா உருட்டையாக வந்து கோர்த்து நம்ம போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல்லாக வந்து கோர்த்தாச்சு. கோர்த்துட்டு அழகாக இருக்காது. நீங்கள் உண்மையை சொல்லுங்கள். உண்மையிலே அழகாக இருக்காரா எங்கள் வீட்டு முருகன் அப்படின்னு சொல்லுங்கள். உங்களுக்கு பிடிச்சிச்சின்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு இதில் ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னா கமெண்ட் பண்ணி விடுங்க. நான் வந்து கமெண்ட்ஸ் கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுறேன். வந்து மிச்சம் இருக்கிற பூ வந்து நான் இதுக்காக தான் வச்சுருந்தேன். வெத்தலை தீபத்துக்கு வந்து நீங்கள் கட்டி வச்சுருக்கீங்கன்னா அப்படியே வச்சுக்கலாம். நான் வந்து எப்போவுமே உதிரியாகவே அடுக்கி வச்சுக்கிறேன். புதிரியாக வந்து ஃபுல்லாத்தையும் அடுக்கி வச்சுட்டு மிச்சம் இருக்கிற பூவை நான் வந்து வேலோட அடியில் வந்து பாதத்தில் வந்து நான் அடுக்கி வச்சுக்கிறேன். எல்லாம் அடுக்குனதுக்கப்புறம் பாருங்கள் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. எங்கள் வீட்டில் எப்போவுமே நான் இந்த மாதிரி தான் பூஜை பண்ணுறேன். நீங்கள் வந்து எந்த மாதிரி பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லுங்கள். இதுக்கிடையில் வந்து நீங்கள் வேல்மாறல் படிச்சுக்கலாம், திருப்புகழ் படிச்சுக்கலாம், நீங்கள் என்ன வேணாலும் படிச்சுக்கலாம். இப்போ வந்து நம்ம நெய் விளக்கு வந்து ஏற்றியாச்சு. நெய் விளக்கு ஏற்றி நல்லபடியாக மனசார முருகப்பெருமான்கிட்ட உங்களுக்கு என்ன வேணுமோ அதை மனசார வேண்டிக்கோங்க. கண்டிப்பாக முருகப்பெருமான் வந்து எல்லாருக்குமே எல்லாத்தையும் வாரி வழங்கக்கூடிய ஒரு தெய்வம், குழந்தை தெய்வம். அதனால் வந்து நல்லாவே எல்லாருக்குமே எல்லாத்தையுமே செய்ய தான் செய்கிறார் அவர். அதனால் நீங்களும் மனசார வேண்டிக்கோங்க. உங்களோட கடன் பிரச்சனையாக இருக்கட்டும், எந்த பிரச்சனையாக இருக்கட்டும் தீரணும்னு வேண்டிக்கோங்க. நான் இன்றைக்கி வந்து சிம்பிளாக தான் கல்கண்டு பிரசாதம் தான் படைச்சிருக்கேன் முருகனுக்கு. கல்கண்டு பிரசாதத்தை படைச்சி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் தீபாராதனைலாம் காட்டிட்டு நீங்கள் கும்பிட்டு அந்த கல்கண்டை வந்து நீங்கள் சாப்பிட்லாம். உங்கள் யாருக்காவது உங்கள் வீட்டில் இருக்கவங்களுக்கு கொடுத்துக்கலாம். நான் வந்து இன்றைக்கி தீபம் பொருத்திட்டேன். எங்கள் வீட்டு முருகன் எப்படி இருக்கார், உண்மையிலே அழகாக இருக்காருன்னு உங்களுக்கு தோணுச்சுன்னா ஒரு லைக் போட்டுருங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு வந்து ஷேர் பண்ணி விடுங்க. இன்றைக்கி வந்து நம்ம திருப்புகழ் இந்த மாதிரி இதெல்லாம் நீங்கள் பாடிக்கலாம். உங்களால் பாட முடியும், எனக்கு பாட தெரியும் அப்படின்றவங்க திருப்புகழ் வந்து பாடிக்கோங்க. திருப்புகழ், வேல்மாறல் இந்த மாதிரி எது வேணாலும் நீங்கள் வந்து பாடிக்கலாம். இன்றைக்கி வந்து இந்த சூடம் ஏற்றும் போது பார்த்திங்கன்னா எங்கள் சைட்லாம் வந்து ஒரு பாட்டு பாடுவோம் நாங்கள். திங்களில் ஜோதினி தினகரன் ஜோதினி, அங்கியில் ஜோதினி அனைத்திலும் ஜோதினி, எங்களில் ஜோதினி ஈஸ்வர ஜோதினி, கங்கி